Hello friends, welcome to Jitendra Academy. நம்ம இன்னைக்கு வீடியோல கம்பைலர் டிசைன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். It is finite automata. What is this finite automata அப்படினா first நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது it is an abstract machine. Okay? இப்போ இதனோட ஒர்க் என்ன, எதுக்காக இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் இன் த இன்புட். ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்புட்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, இப்போ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்க, ஏபி ஏபி ஏபி. இது வந்து எனக்கு இன்புட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, இப்போ இங்கே நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, ஏபி 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 அப்படின்னு ரிப்பீட்டிவாக பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இல்லைன்னு பாருங்களேன், 01 01 01 இப்படின்னு இதுவும் ஒரு பேட்டர்ன். இல்லை 2 3 1s 3 zeros, திஸ் இஸ் ஆல்சோ அ பேட்டர்ன். சரிங்களா? இப்போ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா வச்சு இன்புட் கொடுக்கறதுல எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட லாஜிக். இப்போ it is used to understand regular languages which is used in computers. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து நமக்கு யூஸ் ஆகுது, கம்பைலர் டிசைனில் எஸ்பெஷலி. ஓகேங்களா? இதில் சில டேர்ம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் இன்புட் சிம்பிள்ஸ். இப்போ நான் 0 1 A B இது எல்லாமே நமக்கு வந்து இன்புட் சிம்பிள்ஸ். நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே இன்புட் சிம்பிள்ஸுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்டேட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்டேட்டில் இருப்போம், ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து நான் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ அது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் இன்னொரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்க்கு மூவ் ஆகும். அப்போ இதுதான் நம்மளோட ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேட், ஃபஸ்ட்டு ஸ்டேட், செகண்ட் ஸ்டேட். இது எப்போ மூவ் ஆச்சு அப்படிங்கிறது தான் டிரான்சிஷன். ஸ்டார்ட்லேருந்து ஏங்கிற இன்புட் கொடுத்ததுனால எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆச்சு, பிங்கிற இன்புட் கொடுத்ததுனால செகண்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. திஸ் இஸ் வாட் டிரான்சிஷன்ஸ். ஓகேங்களா? இன்புட் சிம்பிள்ஸ், ஸ்டேட்ஸ், டிரான்சிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, டெஃபினிஷன். டெஃபினிஷன் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இட் இஸ் அ செட் ஆஃப் tuples which consist of 5 values அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் திஸ்? Q. Q அப்படிங்கிறது என்னன்னா, it is a finite set of states. ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் வருமோ அதெல்லாம் தான் அதனோட கம்ப்ளீட் செட்டுன்னு தான் நமக்கு Q அப்படிங்கிற வேல்யூவில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது சிக்மா. சிக்மானா என்ன அப்படின்னா, இதுவும் வந்து ஃபைனைட் செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ். இங்கே எல்லாமே நம்ம ஃபைனைட்னு எழுதிட்டு வரோம் பாருங்க, அப்படின்னா நமக்கு கவுண்ட் பண்ண முடியணும். இப்போ நம்மளோட ஃபைனைட் ஆட்டோமேட்டால எனக்கு 5 ஸ்டேட்ஸ் இருக்குது, 3 இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியணும். தட் இஸ் வாட் ஃபைனைட் செட். ஓகேங்களா? அடுத்தது Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேட்டை தான் Qன்னு சொல்லுவோம். F அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? அடுத்தது இந்த சிம்பிள் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா? Q is finite set of states. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு Q0 Q1 Q2 அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, these are all the states.
finite set of input symbols is represented by sigma. இப்போ a, b. This is my input symbol. Initial state. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த 3 ஸ்டேட்டில் ஏதோ ஒன்று தான் இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்க முடியும். இப்போ நம்ம q நாட்டை இனிஷியல் ஸ்டேட்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபைனைட் ஸ்டேட். ஃபைனைட் ஸ்டேட்டுங்கிறத நம்ம q2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டை இப்போ இங்கே கொடுத்துருக்கிற 3 ஸ்டேட்ஸில் இருந்து தான் ஏதாவது ஒன்று ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்க முடியும். q2 வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நார்மல் ஸ்டேட்லேருந்து நம்ம வந்து டபுள் சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது நம்ம டயக்ராம் பார்க்கும்போது இன்னுமே கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா what is q here? Finite set of states into input symbol. We are again getting the another state. இப்போ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இதை தான் சொல்லியிருப்போம். இப்போ பாருங்கள், q ஏதாவது ஒரு ஸ்டேட்டை சிக்மா ஏதாவது ஒரு இன்புட் அப்ளை பண்ணும்போது it is move on to the next state. This is called transition functions. ஓகேங்களா? Next, types of finite automata. We are having 2 types. One is deterministic finite automata. Another one is non-deterministic finite automata. இப்போ இது ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், நான் டயக்ராமாகவே சொல்கிறேன். டெஃபினிஷன் படிக்கிறத விட நீங்கள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டுங்களா, ஒன் ஸ்டேட், நெக்ஸ்ட் ஸ்டேட். இப்போ நான் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் நான் வந்து கொடுக்கணும். இப்போ ஏன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை எப்படி கிளியராக சொல்லலாம் அப்படின்னா, there is only one path for a specific input from the current state to the next state. இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேட் q0ல இருக்கோம் அப்படின்னா ஏங்கிற ஒரு இன்புட் கொடுத்தோம்னா q1க்கு மட்டும்தான் போகணும், வேற எந்த ஸ்டேட்டுக்கும் ஏலேருந்து மூவ் ஆகாது. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக். ஓகேங்களா? தென் செகண்ட் என்ன அப்படின்னா, இட் டஸ் நாட் அக்செப்ட் த நல் மூவ். இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இதுவே நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் கரண்ட் ஸ்டேட் q0 ஏங்கிற இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் q1க்கும் போகலாம், ஆர்எல்ஸ் செல்ஃப் லூப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ் மேஜராக. சிங்கிள் இன்புட்க்கு கரண்ட் ஸ்டேட்லேருந்து there is more than one path to move from the current state to the next state. ஓகேங்களா? செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, it does not accept null move. null move அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்புட் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் எம்டி மூவாக இருக்கிறது தான் நல் மூவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வித்தவுட் எனி இன்புட் we can move from one state to the next state அப்படின்னா that is called null move. null move வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் அலோவ் பண்ணும், டிட்டர்மினிஸ்டிக்கில் அலோவ் பண்ணாது. டிட்டர்மினிஸ்டிக்கில் ஒன்லி ஒன் பாத் தான் இருக்கும் சிங்கிள் இன்புட்க்கு, null moves வந்து அக்செப்ட் பண்ணாது. அதே நான் டிட்டர்மினிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒன் இன்புட்க்கு மோர் தென் ஒன் பாத்ஸ் இருக்கும், null மூவையும் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், டிஎஃப்ஏயோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ ஃபார் த லாங்குவேஜ் எல் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் தட் ஸ்டார்ட் வித் 1. சரிங்களா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ரூல்ஸ். இப்போ இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம டிஎஃப்ஏ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றது தான் கொஷின். ஓகேங்களா? ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற லாங்குவேஜை ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்களேன், செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் தட் ஸ்டார்ட் வித் 1. அப்போது 1ல் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் நமக்கு வந்து கண்டிஷன். ஓகேங்களா?
இப்போ பாருங்க செட் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கலாம். 1ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுக்குறோம், 0 ஆர் 1 அப்படி கொடுத்தோம்னா அதில் 1 மட்டும்தான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது பாருங்க, சப்போஸ் 2 வேரியபிள் அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆகணும், 1 0 1 1. ஓகேங்களா, 0 0வும் 0 1ம் வராது. ஏன்னா 0ல ஸ்டார்ட் ஆகுனா அக்செப்ட் ஆகாது, ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகாது. ஓகேங்களா, அடுத்தது ட்ரிபிள் வேரியபிளில் பாருங்க, 0 0லலாம் நம்ம வந்து எழுத முடியாது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 ட்ரிபிள் 1. இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா, அப்போ 1 0 0 1 0 1 1 1 0 ட்ரிபிள் 1 4 வேரியபிள். இது மாதிரியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரிங்களா, லாஜிக் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா. அடுத்தது டிஎஃப்ஏ ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணிவிட்டு Q0 அப்படின்னு நமக்கு நேம் வச்சுருக்கோம். நேமிங் வந்து நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஒரு சீக்வென்ஸாக போகணும் அப்படின்றக்காக Q0 Q1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்னது 1. சப்போஸ் இஃப் we are giving input 1 from current state Q0, move on to the next state Q1. ஓகேங்களா, லாஜிக் புரிஞ்சுதுங்களா. இப்போ பாருங்க, இந்த 1 கன்சிடர் ஆனிச்சு, 1 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா this is enough. DFA வந்து இங்கேயே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ this is our final state. புரிஞ்சுதுங்களா. இங்கே பாருங்கள் 1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு திஸ் இஸ் வாட் அவர் கம்ப்ளீட் டிஎஃப்ஏ. Q0 இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கும், 1 கொடுத்தோம் அப்படின்னா Q1க்கு மூவ் ஆகுது, Q1 வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, சப்போஸ் Q1லேருந்து 1க்கு அப்புறம் நமக்கு என்ன வேல்யூ வந்தாலும் சரி, 1க்கு அப்புறம் சப்போஸ் 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை பாருங்க 1 0, 1க்கு அப்புறமா 0 வந்ததுன்னா it will stay in the Q1 state itself. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1 or else second 1. இப்போ இதுவும் இந்த ஸ்ட்ரிங் 1 1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு பாருங்க. 1 கொடுத்தா Q1க்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் 1 வந்துச்சு அப்படின்னா it will stay in Q1 itself. இப்போ இது மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் நீங்கள் செக் பண்ணாலும் இதை வந்து நம்மளோட டிஎஃப்ஏ வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 1 0 1 0 1 0 1 0 இப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்களேன், Q0லேருந்து 1 கொடுத்தா Q1க்கு மூவ் ஆகும், 0 stay here, 1 it will stay in the final state, 0 it will stay in the final state, 1 it will stay in the final state. So this is our DFA for the given string. இதில் இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ Q0லேருந்து நம்ம 1 கொடுத்தோன்னா Q1க்கு மூவ் ஆகும். சப்போஸ் 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், Q1லேயே 0 கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் 0ல் வர ஸ்ட்ரிங் என்ன ஆகாதுன்னா அக்செப்ட் ஆகாது. ஓகேங்களா, அப்போது Q2லேருந்து எகெயின் 0க்கு அப்புறமா 1 வந்தாலும் சரி 0 வந்தாலும் சரி இது Q2லேயே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து நம்மளால் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகவே முடியாது. இப்படி இருக்கிற இந்த ஸ்டேட்டுக்கு பேர் டெட் ஸ்டேட் ஆர் ட்ராப் ஸ்டேட். ஓகேங்களா, இவ்வளோதான் நமக்கு வந்து DFA or the given language set of all strings that start with 1. Next friends, second question பாருங்க, construct a DFA with sigma. sigma அப்படிங்கிறது நம்ம என்னன்னு படிச்சிருந்தோம், input symbols. ஓகேங்களா, சிக்மாலே கொடுத்துருக்கிறது input symbols. Accept those string which starts with 1 and ends with
0. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம் என்னென்ன அக்செப்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட்ஸ் வித் 1 அண்ட் எண்ட் வித் 0. அப்போ கண்டிப்பாக நமக்கு 1 வேரியபிளில் சான்ஸ் இல்லை. 2 வேரியபிள் எழுதுனீங்கன்னா 1 0 மட்டும்தான் பாசிபிள். கரெக்டுங்களா? இப்போ 3 வேரியபிள்ஸ் பாருங்கள், 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. இப்போ இதில் எதெல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 1ல் ஸ்டார்ட் ஆகி 0ல் எண்ட் ஆகணும். 1ல் ஸ்டார்ட் ஆகி 0ல் எண்ட் ஆகுது, 1ல் ஸ்டார்ட் ஆகி 0ல் எண்ட் ஆகுது. இப்போ இது ரெண்டும் தான் நமக்கு இங்கே வந்து பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ். 1 0 0 1 1 0. இப்போ 4 வேரியபிள் எழுதும்போது நீங்கள் இப்படியே எழுதிக்கலாம். தட் இஸ் 1 0 0 0. நடுவில் இருக்கிற காம்பினேஷன்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க. 1ல் ஸ்டார்ட் ஆகணும், 0ல் எண்ட் ஆகணும். அப்போ நடுவில் 00 இருக்கலாம், 01 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம். சரிங்களா? இப்படியே கண்டினியூ ஆகும் இது. இப்போ உங்களுக்கு பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? Q0 போடணும். இனிஷியல் ஸ்டேட் Q0. இப்போ அடுத்தது இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இன்புட் மட்டும்தான் அக்செப்ட் ஆகணும்? 1 தான் வரணும். 1 வந்தால் இட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட் Q1. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இன்புட் தான் வரணும்? 0 வரணும். 0 வந்ததுன்னா இட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட் Q2. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா 1 0 இங்கே நமக்கு முடிஞ்சிருச்சு. அதனால we can consider this Q2 as our final state. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் Q0ல் நமக்கு 0 வருது, 0ல் ஸ்டார்ட் ஆகுற ஸ்ட்ரிங் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் 0க்கு அப்புறம் வாட் எவர் இட் மே பி, 1ஆக இருந்தாலும் சரி 0வாக இருந்தாலும் சரி, இது வந்து Q3ங்கிற ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் டெட் ஸ்டேட். 1 0 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், சப்போஸ் இங்கே நமக்கு இந்த பார்ட் பாருங்கள், 1 0 திரும்பவும் 0 வந்தால் என்ன ஆகணும்? திரும்பவும் 0 வந்தால் it should stay in Q2 itself. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது இந்த கண்டிஷனுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 0 0 0 எவ்வளோ 0 வந்தாலும் இது எண்ட் ஆகணும். ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் 1 வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்ம 1 கொடுத்தோம்னா 1 0 1ஓடையே எண்ட் ஆயிரும் அப்படின்னு மீனிங். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. 1 0 திரும்ப இங்கிருந்து 1 வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இட் ஷுட் ரிட்டர்ன் டு த ஸ்டேட் Q1. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 1 0 1 again 0. ஓகேங்களா? இப்போ இது கிளியர் ஆகிடுச்சிங்களா? அடுத்தது இந்த ஸ்டேட் பாருங்கள், 1 0க்கு எழுதியிருக்கிறோம். சப்போஸ் 1ஏ வந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் ஸ்டே இன் Q1 இட் செல்ஃப். அப்போ இப்போ போட்டு பாருங்கள், 1 எகெயின் ஒரு 1 0 0. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள், 1 1 எகெயின் 1 0. இட் வில் ரீச் த ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ ஒரு லாங் நம்பர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேண்டமாக எடுத்துக்கலாம். 1ல் ஸ்டார்ட் ஆகணும், 0ல் முடியணும். 1 0 0 0 1 1 0 1 1 0. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும்தான். பாருங்கள், 1 எகெயின் 1 0 எகெயின் 0 எகெயின் 0 1 again 1 0 1 again 1 0 0. ஃபைனலாக கரெக்டாக எண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு ரேண்டம் நம்பர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த DFA ஃபார் த கிவன் input, that is 0, 1 that accepts those strings which start with 1 and end with 0. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம இந்த டயக்ராமோடையே பார்த்துட்டு போயிடலாம். இட் இஸ் கால்ட் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேங்களா?
இப்போது இதே டிஎஃப்ஏக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா see here இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் the string that should start with 1 and ends with 0 கரெக்டுங்களா மிடில் எப்படி இருக்கணும் மிடில் there may be 0 or 1 மிடில் 0வும் வரலாம் அல்லது 1ம் வரலாம் எவ்வளோ டைம்ஸ் வரலாம் எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறத we can give it as ஸ்டார் ஆர் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கலாம் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே ஸ்டார் அப்படின்னா பாருங்கள் 0 1 டைம் வந்திருக்கு ட்வைஸ் த்ரைஸ் எவ்வளோ டைம் வேணாலும் வரலாம் இன்க்ளூடிங் 0 டைம்ஸ் இப்போ இங்கே வந்து 0 டைம் ஒரே ஒரு 1 தான் இருக்குது எண்டில் 0 மட்டும்தான் இருக்குது நடுவில் எதுவுமே கிடையாது அப்போ ஸ்டார் கொடுத்தீங்கன்னா 0 occurrences as well as n number of occurrences அப்படின்னு சொல்லுவோம் இதுவே இன்னொரு டேர்ம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டாருக்கு பதிலாக ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 0 occurrence வந்து அலோவ் பண்ணாது 1 occurrence கண்டிப்பாக ஏதாவது ஒரு 0வோ 1ஓ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் 2025 இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க கொஷின் பாருங்கள் கன்சிடர் த டிஎஃப்ஏ கிவன் பிலோ இங்கே வந்து ஒரு டிஎஃப்ஏ கொடுத்துருக்காங்க விச் ஆஃப் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கிவன் பிலோ ரெப்ரசன்ஸ் த அபோவ் டிஎஃப்ஏ அப்படிங்கிறது கொஷின் சரிங்களா இப்போ இந்த டிஎஃப்ஏலேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட் இது ஃபைனல் ஸ்டேட் கரெக்டுங்களா இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன கம்பல்சரியாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து 0 கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது அடுத்தது 0 கொடுத்தோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நமக்கு மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா இதுக்கப்புறமா எவ்வளோ ஜீரோஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் 1 இருந்துச்சு அப்படின்னா எகெயின் என்ன ஆயிடுது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுது 0 0 1 கொடுத்தோன்னா மறுபடியும் எங்கே வந்துடுது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுது அப்போ திரும்பவும் ரீச் ஆகணும் லாஸ்ட்டுக்கு அப்படின்னா 0 0ன்னு வரணும் அப்போ தான் என்ன ஆகும் லாஸ்ட்டுக்கு ரீச் ஆகும் ஓகேங்களா சப்போஸ் 0 1 0க்கு அப்புறமேட்டு 1 வந்தது அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுது அப்போ திரும்பவும் 2 zeros கம்பல்சரியாக இருந்தால் தான் லாஸ்ட்டுக்கு ரீச் ஆகும் சப்போஸ் ஃபஸ்ட்லேயே 1 வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் 1 வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேயே இனிஷியல் ஸ்டேட்லேயே தான் இருக்கும் திரும்பவும் நமக்கு 2 1s வந்தால் தான் எண்டு ஸ்டேட்டை ரீச் ஆகும் இதுதான் வேரியஸ் scenarios which we can understand from the given DFA இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பல்சரியாக எண்ட் ஆக்கிறதுக்கு நமக்கு 2 zeros வேணும் அதுக்கு முன்னாடி மேபி 0 வரலாம் 1 வரலாம் with 0 occurrences as well as n number of occurrences இதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த டிஎஃப்ஏ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து 0 + 1 that is 0 or 1 n number of occurrences கண்டிப்பாக கிடையாது 0 வந்து எண்டு வந்து 00ல் எண்ட் ஆகணும் அப்போ 00ல் எண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள் இங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ 0 + 1 டு த பவரில் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிக் எழுதியிருக்கோம் அப்போது 0வோ 1ஓ எத்தனை தடவை வேணாலும் வரலாம் 0 அக்கரன்ஸும் இருக்கலாம் ஆர் n நம்பர் ஆஃப் அக்கரன்ஸும் இருக்கலாம் 0னா இந்த கண்டிஷன் 0 0லேயே நமக்கு வந்து ரீச் ஆயிருச்சு 1 ஆர் 0 அப்படிங்கிறது வந்து இப்போ இங்கே பாருங்கள் 0 0 1 0 2 அக்கரன்ஸு 1 வந்து 1 அக்கரன்ஸ் அப்போ இந்த கண்டிஷன் தான் கரெக்டு ஓகேங்களா ஐ திங்க் இப்போ உங்களுக்கு பேசிக் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டிஎஃப்இ கொடுத்தாங்கன்னா அதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்